மிக மிக சிறந்த ஒரு மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ரபீஉல் அவ்வல் மாதம் என்றாலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை பேசுவார்கள், அவர்கள் இறந்ததை பற்றி பேசுவார்கள். சகோதரிகளே, பிறப்பை பற்றி எத்தனையோ இடங்களிலே கொண்டாடுவார்கள், ஆனால் இறப்பை அதிகமான பேர்கள் சிந்திப்பது கிடையாது. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முழு மனித சமுதாயத்துக்கும் நபியாக அனுப்பினான். ஏனைய நபிமார்களை கோத்திரங்களுக்கு, வீடுகளுக்கு, ஊர்களுக்கு நபியாக அனுப்பியிருந்தான். ஆனால் எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா மனிதர்களுக்கும், எல்லா ரசூல்மார்களுக்கும், எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக, முழு மனித சமுதாயத்துடைய தலைவராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்தான். சகோதரிகளே, இந்த நபியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்தி வைத்தான். அல்லாஹ்வுடைய பெயர்களோடு சேர்த்து அல்லாஹ் இந்த நபியை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் என்றால் நபியுடைய வாழ்க்கையை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும்? சகோதரர்களே, நபியோடு எவ்வளவு முஹப்பத் வைக்க வேண்டும், நபியோடு எவ்வளவு இரக்கம் வைக்க வேண்டும். எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் எவ்வளவோ ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்பதை நாம் மறந்திருக்கிறோம். சகோதரர்களே, உலகத்திலே மேடையிட்டு பேசுவார்கள், நபியுடைய வரலாற்றை பேசுவார்கள், ஆனால் வாழ்க்கையிலே வந்திருக்கிறதா என்பதை அவர்கள் மறந்து உலகத்திலே வாழ்கிறார்கள். சகோதரர்களே, அவர்களுடைய சுன்னத்துகள் வாழ்க்கையிலே இருக்கிறதா, அவர்கள் செய்த தியாகம் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்பதை பார்த்து நாம் உலகத்திலே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உலகத்திலே தீனை சுமந்தார்கள். இந்த தீனுடைய வாழ்க்கை எங்களுக்கு இருக்கிறதா இல்லையா, நான் தீன்தாரியாக இருக்கிறேனா இல்லையா என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் செக் பண்ணி பார்க்க வேண்டும். சகோதரிகளே,